அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். என்னது அழுது புலம்பிகிட்டு இருக்கீங்களா? உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்களை நினச்சி கொஞ்சம் இங்கே வாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? அவங்களுக்கு உங்களை நினைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸி. அவங்களோட லைஃப்பை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள நினச்சிக்கிட்டு உங்கள் லைஃப்பை வீணடிச்சிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்களை பிஸி ஆக்கிக்கோங்க. நம்மளை வேண்டான்னு சொன்னவங்க இப்படி ஒருத்தர் இருந்தாங்க என்னோடய லைஃப்பில். நான் அவங்கள உதாசீனப்படுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க வருத்தப்படணும். அப்படி ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். குட்டி லைஃப் அதை ஹாப்பியாக ஆக்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. விடுங்க, கடந்து போனவங்களாக இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையிலும் நிறைய விதமான மாற்றங்கள் வரும். நம்மளோட வாழ்க்கை புதிர்கள் இணைச்சது. அதனால் இன்னும் நிறைய புதிர்களுக்கு விடை தெரியாமல் இருக்கும். புதுசாகவும் நிறைய புதிர்கள் வரும். அதனால் அதையெல்லாம் தட்டி தூக்கி கடந்து போனால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். தடைகளை உடைத்து பாரதி கண்ட புதுமை பெண்ணா நம்ம வாழணும். அப்படின்னா இந்த மாதிரி தடைகள் எல்லாம் தூக்கி வீசிடணும். இந்த 2026 உங்களுக்கு உங்களுடைய கனவு வாழ்க்கையை கொடுக்கட்டும். நீங்கள் என்ன மாதிரி கோல் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படிங்கிறது என்னோட அவா. ஸோ அதனால் விட்டுட்டு போனவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. குட்டி லைஃப் ஹாப்பியாக வாழுங்க. சிவாயனம்.